பொதுவாக ரஜினி அவர்கள் எப்போவுமே அரசியலில் இல்லாட்டியுமே கூட பல பேர் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் இப்போ தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அசால்ட்டாக ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருக்கார். என்னென்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் திமுக பண்ணிட்டாங்க. திமுகவுடைய மிரட்டலால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல. அவரை நாங்கள் விமர்சிக்கலை ரஜினி அவர்களை. ஆனால் அவர் பயந்துட்டார் திமுகவுடைய மிரட்டலுக்கு. கடைசியாக அவர் ரெட் ஜெயின்ட்லேயே நடிக்க போயிட்டார். அவர் மேலே விமர்சனம் இல்லை, ஆனால் அந்த மன வலிமையை அவர் இழந்துட்டார். ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த மன வலிமை இருக்குது. அதனால தான் அவர் திமுக இவ்வளவு இடைஞ்சல் கொடுத்துமே அவர் தைரியமாக நிற்கிறார் களத்தில் அப்படின்னு அவர் பாட்டு பேசியிருக்கார். இவர் பேச வந்தது விஜய் அவர்களை பற்றி, அவங்களுடைய தலைவரை பற்றி, அதை மட்டுமே பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ரஜினி அவர்கள் திமுகவுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதான் என்ன மாதிரியான பேச்சு, என்ன அடிப்படையில் இவர் பேசியிருக்காருன்னே தெரியல. ரஜினி அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரலங்கிறத அவரே தெளிவாக சொல்லிட்டார். கொரோனா காலகட்டம் உச்சத்தில் இருந்த நேரம், அப்போ வந்திருந்தால் கூட்டம் நடத்தணும், மாநாடு போடணும், மக்கள் அதிக அளவில் வருவாங்க, எவ்வளோ உயிர் சேதமாயிருக்கும். இதனால் பல லட்சம் பேர் தன்னால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை வரக்கூடாது, தான் கூட வரக்கூடியவங்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற முடிவை எடுத்து கடைசியாக அறிவித்தார். அந்த அறிவிப்பு ரசிகர்கள் பல பேருக்கு இதை எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராதது நல்லது தான், அந்த சூழலில் வராதது அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இவர் ஆதவ் அர்ஜுனா இவருடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பெருமையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி அவர்களை தேவையில்லாமல் வம்புக்கு எடுத்து ரஜினி அவர்களை திமுக மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல, அவர் மன வலிமையை இழந்துட்டார், இப்படிலாம் சொல்கிறது என்ன மாதிரியான பேச்சு? இவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக எதை வேணாலும் பேசுகிறத நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ரஜினி அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எப்போவும் யாருக்கும் பயந்தவர் கிடையாது, இது வரைக்கும் பயந்ததும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தே சிவாஜி விருது வழங்கும் விழா, அதுக்கு பிறகு அந்த பாராட்டு விழாவில் சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கிற அந்த மேடையில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே சொடக்கு போட்டு ரஜினி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் அதில் செய்தித்தாளில் வந்த செய்தி தொகுப்பு எல்லாம் இன்னமும் இருக்குது, அதை அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி 1996 அந்த தேர்தல் காலகட்டத்தில் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி அவர்கள் பேசினது அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக பெரியாரை எதிர்த்து பேசுகிறதுக்கே யாருமே பயப்படுவாங்க. ரஜினி அவர்கள் பெரியாருக்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமாக எல்லாரும் எதிர்த்தாங்க. பெரியாருடைய ஆதரவாளர்கள்லேருந்து பல பேர் மன்னிப்பு கேட்கணும் ரஜினி அவர்கள் அப்படின்லாம் சொன்னப்போ நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறதையும் மிக வெளிப்படையாக ரஜினி அவர்கள் தைரியமாக சொன்னவர். அதேமாரி நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் என் மேலே காவி சாயம் பூச முடியாது, அதுமாரி வள்ளுவரும் சரி நானும் சரி 2 பேருமே அதில் சிக்க மாட்டோம் உங்களுடைய காவி சாயம் பூசக்கூடிய உங்களுடைய முயற்சியில் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும். இப்படி எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் பாஷா படத்துடைய வெற்றி விழாவில் அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிருச்சு அப்படின்னும் பேசினவர் ரஜினி அவர்கள். இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியுமா அதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இதை பேசுகிறாரா ரஜினி அவர்கள் திமுகவுடைய மிரட்டலுக்கு பயந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் இதுக்கு பிறகு இவங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இவங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசினா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் இது மாதிரியான விஷயங்களை இவங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் பேச வேண்டாம் அப்படிங்கிறது நிறையா பேருடைய கருத்தாக சமூக வலைதளங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தான் கடுமையாக பதில் அளிச்சுட்டு வர்றாங்க நிறையா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் பல பேரும். எந்த அடிப்படையில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, மேலும் நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற பதிலை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிரவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.